ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு எப்படி சிப்ஸ் குழம்பு பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி, அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியிலேயே எல்லாம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம், அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெலாம் நல்லா சுண்டி சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.